பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்னு நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய தவறை குறித்த உணர்வும் அதை குறித்த மனஸ்தாபமும் கட்டாயம் தேவைப்படுகிறது. அது இல்லாத பட்சத்துல அந்த மனிதனுக்கு ரட்சிப்பும் மீட்பும் வெகு தூரத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, என்றைக்குமே மீட்பு கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தவறை நியாயப்படுத்தி அதை சரி என்று சொல்லி சாதிக்க விரும்புகிற மனிதனுக்கு வெகு சீக்கிரமே பரிதாபமான ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். உதாரணமா நான் சொல்றேன், மது போதைக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன், ஐயோ இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும், என்னை மீட்டெடுக்க யாரும் இல்லையே, என்னையால இதுல இருந்து வெளியே வர முடியலையே, என்னை காப்பாற்ற யாரு இருக்காங்க என்று சொல்லி தன் இருதயத்துல அவன் துடிப்பானே ஆனால், தன் இருதயத்துல விடுதலைக்காக ஏங்குவானே ஆனால், அந்த மனிதனுக்கு கட்டாயம் மீட்பு உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் துடிப்பை, வாஞ்சையை அவர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்துல ஆதாம், ஏவாள், சர்ப்பம் இந்த 3 பேரை பார்க்கும் பொழுது தாங்கள் செய்த தவறை அவர்கள் நியாயப்படுத்தி பழியை சுமத்த விரும்பினார்களே தவிர அதற்காக உணர்வடைந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல. ஆண்டவர் ஆதாம்கிட்ட போய் கேட்கும் போது ஆதாம் சொல்றான், ஆண்டவரே, என் கூட இருக்கிறதுக்காக ஒரு ஸ்திரீயை நீங்க கொடுத்தீங்க பாருங்க, அந்த ஸ்திரீ தான் அந்த பழத்தை கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றானே தவிர நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க என்கிற உணர்வே இல்லாதவனாக பதில் சொல்லுகிறான். ஏவாள்கிட்ட போய் கேட்கும் போது ஏவாள் சொல்றா, இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்றாளே தவிர நான் தவறு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா என்கிற உணர்வே இல்லாம பதில் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க தன்னுடைய தவறை நியாயப்படுத்தி ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மீது தவறை சுமத்தி அவரையே குற்றவாளியாக 2 பேரும் நிறுத்துறாங்க பாருங்க. இதனால ஆண்டவருடைய கோபத்து நிமித்தம் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை இன்று வரை மனிதர்களாகிய நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது தான் செய்த பாவம், அக்கிரமம் எல்லாவற்றையும் உணர்ந்து தேவ சமூகத்திற்கு ஓடி போய் தன் இருதயத்தை கசக்கி பிழிந்து ஊற்றுகிறான். பிரியமானவர்களே, சங்கீதம் 51 முழுவதையும் வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயம் உடைகிறது, நொறுங்குகிறது. ஆண்டவரே, நான் துர்கணத்தில உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவும், என் பாவமர என்னை சுத்திகரியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவரே, ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா. என்னை சோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்னுடைய பாவங்களை நீர் பாராதபடிக்கு உம்முடைய முகத்தை மறைத்து என்னுடைய அக்கிரமங்களில் இருந்தெல்லாம் என்னை மீட்டு வெளியே கொண்டு வரும். ஆண்டவரே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீரே என்று சொல்லி தன் இருதயம் உடைந்து தேவ சமூகத்துல அவன் முழுவதும் கதறி அழுகிறான். பிரியமானவர்களே, அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தாவீதனுடைய சிங்காசனம் அவனுடைய சந்ததியில நிலைத்திருக்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். உணர்வு இல்லாத ஜனத்திற்கு ஆண்டவர் மனம் இறங்கவும் மாட்டார், அவருடைய கிருபையை பொழிந்தருளவும் மாட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய தவறை குறித்து உணர்வடைந்து ஆண்டவரிடத்துல மனம் கசந்து அழுகிறவர்களா இருக்கிறோமா, அல்லது நான் செய்தது தவறல்ல என்று அதை சாதிக்க விரும்புகிறவர்களா இருக்கிறோமா? தேவனுடைய மன இரக்கம், கிருபை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்பீர்களே ஆனால் உணர்வடைந்து ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகுங்க. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.